பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த இடத்திலே சாட்சியத்தை கர்த்தர் நன்றி சோதரிக்கிறேன். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1986 ஆண்டு தேவன் என்னை தேடி வந்தார். என் பெயர் பரமசிவன். நான் பாலிடெக்னிக்கில் வேலை செய்யும் போது என்னுடைய சகோதரனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. நான் அவனை அழைத்து சென்று மருத்துவர்கள் காண்பிக்கும் போது மருத்துவர்கள் ஒன்றும் இல்லை என்று அனுப்பிவிட்டார்கள். கிராமமாக இருந்தபடினால் ஊரில் எல்லாரும் சொன்னாங்க, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்லி. நாங்கள் பேய்க்கு பார்த்தோம், மொழி பிசாசு பிடித்தது என்று கிட்டத்தட்ட 19 தொழிலாளி, அதாவது மந்திரவாதிகள் சொல்லிவிட்டார்கள். எந்த மந்திரவாதியும் எங்களால் முடியாது என்று சொன்னார்களே அதை முடித்து முடிப்பதாக அந்த மந்திரவாதி நான் நிறுத்தி விடுவேன் என்று சொல்லி ஒரு நாள் பூஜை போட்டு நிறுத்தி சென்றான். நிறுத்தி சென்ற மறுநாள் அது வந்துவிட்டது. ஆனால் ஒரு நாள் மட்டும் என் அண்ணன் சந்தோஷமாக இருந்தார். மறுநாள் வந்தபடினால் நான் அவரிடம் போகும்போது என்னால் முடியாது என்றார். திருக்கார்த்தி அன்று அவர் இறந்து போனார். அப்போது நான் வேலை செய்கிற இடத்தில் ஜேம்ஸ் பாண்டியன் சகோதரர் அடிக்கடி என்று சொல்வாரே, சர்ச்சைக்கு கூட்டிட்டு போ, சுகமாக இருந்தது. எனக்கு கிறிஸ்தவ பற்றி நம்பிக்கை கிடையாது. கிறிஸ்து அமைக்கிற தாய தெய்வம் என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு. நான் மாட்டேன் என்று சொன்னப்போ அவர் இறந்ததினால் அந்த இறந்த 3ஆவது நாள் எனக்கு மூத்த சகோதரன் இருக்கிறார். அவர் தான் ஒன்றா இருந்து பார்த்தவர். அவரை பிடிச்சு விட பிசாசு. அவரும் அதே மாதிரி இருந்த உடனே நான் பயந்து இந்த ரோஸ் பாண்டியன் சர்ச்சுக்கு ஒரு நாள் அழைத்து வந்தேன். ஒரே நாள் ஜெபத்தில் பிசாசு ஓடி போச்சு. ஓடி போன பிசாசு மரித்தவனுடைய பையன், 11 வருஷ பையன், அவன் ஹாஸ்டல் இருந்து படிச்சுட்டு இருந்தான். அவன் பயம் காட்டி அவன் ரத்தமாக கக்கனான். ஹாஸ்பிட்டல் கொண்டு சொன்னா ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சர்ச்சைக்கு கூப்பிட்டு போனேன். சர்ச்சை வாசலில் போகும்போது ரத்தமாக கக்கனான். அப்போது நானே கொஞ்சம் பயந்துட்டேன். உள்ள கொண்டு வச்சு 3 நாள் ஜெபம் பண்ணாங்க. அற்புதமாக விடுதலை கிடைச்சது. எங்கள் இந்து குடும்பம் போக இந்து, ஆனால் இந்து வைராக்கியம் உள்ளவர்கள். எல்லா ஆலயத்துக்கும் நாங்கள் வழிபட உண்டு. ஆனால் தேவன் தாயின் கற்பத்துக்கு உருவாக்கும் முன்பே என்னை தெரிந்து கொள்ளப்படினால், என் ஆண்டவர் என்னை நேசித்தபடினால், என் வீட்டில் ஒரு மரணத்துக்கு பின்பு என் குடும்பத்தை நேசித்தார். நாங்கள் எல்லாரும் ஒரு 3 மாதம் சர்ச்சைக்கு சென்றோம், ஞானஸ்தானம் பெற்றோம். ஆனால் என்னுடைய பாவ ஜென்மம் அதை விட்டு போகவில்லை. 6 மாதத்துக்கு பிறகு நான் சர்ச்சைக்கு செல்லவில்லை. ஆனால் என் தேவைகளுக்காக மறுநாட்டு ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் என் காரியங்களை வாய்க்கப்படுவார். பாலிட்டிக்கல் வேலை பார்க்கும்போது 20 வருஷம் 15 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு தான். அப்போ நான் வேலைக்கு சேர்ந்த போது வாட்ச்மேன் பர்சன் கொடுத்தாங்க. வாட்ச்மேன் இருக்கும்போது பியூன் அவ்வளோ போயிடலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு எழுதி கொடுத்தேன். ஆனால் 15 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் பண்ண கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் உள்ளே போனாங்க, வெளியே வந்துட்டாங்க. நான் ஜோம் பண்ணேன், எனக்கு பிஎன் போஸ்ட் கொடுத்தாங்க. பிஎன் போஸ்ட் வேலை பார்க்கும்போது சண்டே சர்வீஸ்க்காக தான் அது கிடைச்சது. இப்படி சில காரியங்கள் போல சொல்லப்போனா வீடு கட்ட ஆரம்பித்தேன். தேவன் அற்புதம் செய்தார். ஒவ்வொரு காரியமா நான் செபிக்க அற்புதம் நடந்தது. ஆனா நான் ஆண்டவரை விட்டு வெளியே இருந்தேன். என் மனைவி படிப்பில் இல்லாத இருந்தாலும் அடிக்கடி சர்ச்சை செல்வதுண்டு, செபிப்பார். ஒளிக்காரன் சொல்ல என் புருஷன் குடிச்சு கிடையாது, எல்லா பழக்கம் இருக்கு, விடமாட்டேன் சொல்லி அடிக்கடி சொல்லுவார். ஆனாலும் தேவன் என்னை தெரிந்து கொள்ள முடியினார். 1990ஆம் ஆண்டு நான் 88ஆம் ஆண்டு ஒரு இன்டர்வியூ வந்தது. பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்துக்கு இன்டர்வியூ போனேன். வேலை கிடைச்சது. வேலைக்கு ஜாயின் பண்ணேன். அது பெரிய கம்பெனி. அப்படி இருந்து குடியில் விடுறதுக்கு 90ஆம் வருஷத்துக்கு பிறகு 91 நான் குடியை விடுறதுக்கு தேவசம் உட்காந்து அழுதேன். ஆண்டவரே, எனக்கு குடி போகணும், விபச்சாரம் ஆகி போகணும், சிகரெட்டு போகணும், எனக்கு எல்லா பாவங்களுக்கும் வேணும்னு சொல்லி 5 நாள் உபவாசத்தை அழுத ஆண்டு சொல்கிறேன். எங்கள் ஊழியக்காரர் சொன்னாங்க, பிரதர் தண்ணியாவது குடிங்க, டொரினா குடிங்க. வேண்டாம், என் ஆண்டு விடுதலை சொல்லி உட்காந்து அழுதேன். 3 நாள் கிடைத்தான். 4ஆம் நாள் அழுது கண்ணீர் விட்டேன். என் ஆண்டவரை எல்லா பழக்கத்தை விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு எந்த கட்டணமும் இல்லாம தேவசனத்தை உட்காந்து செபிக்க 20 ரூபாய்க்கு பழைய பேண்டும் பழைய சட்டையும் வாங்கி கொடுத்தேன்னா இன்னைக்கு எத்தனை பேண்டு எத்தனை சட்டைன்னு எனக்கு தெரியாது. என் பிள்ளைகளுக்கு என் மனைவிக்கு எல்லா ஒரு ஆசீர்வாதமும் என் ஆண்டு வச்சுக்கிறார். என் படிப்பை சொல்ல போனா இவ்வளவு படித்தவனுக்கு இவ்வளவு சம்பளமா? டோட்டல் மார்க் சொல்ல போனா 56. எல்லாரும் பாக்குறீங்களா? டோட்டல் மார்க்கு 500க்கு 56 மார்க்.
எஸ்எஸ்எல்சியில் நான் ஓல்டு எஸ்எஸ்எல்சி ஃபெயிலு. ஆனால் என் தேவன் என்னை இன்றைக்கு ஆசீர்வதித்து வச்சுக்கிறான்னா என் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்ட சகோதரர்களுக்கு சொல்றேன், கர்த்தரை நம்பினா ஒரு நாள் கைவிட மாட்டார். இயேசுதான் மெய்யான தேவன் என்று நான் பறைசாற்ற முடியும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்றேன். ஆண்டவர் செய்த அற்புதம் நிறைய இருக்கு. இன்னும் சொல்லப்போனா நான் ஒன்னா சொல்லப்போனா ஒரு ஒரு புஸ்தகமே எழுதலாம். அந்த மாதிரி எனக்கு தேவை. கடந்த வாரம் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தாங்க. அந்த ஆக்சிடென்ட் கூட தேவ சித்தம் தான். தேவ சித்தம்லாம் என் தலைவருக்கு மயிலோட உதவியாக சொல்லப்பட்டிருக்கு. அது தேவ சித்தம். ஏன்னா என்னோட காரியங்கள் சில காரியங்கள் அவருடைய விலைக்கு போனதுனால கத்தரிச்சு அற்பமா என்னாது சில வாசனை போதுங்க. அந்த மாதிரி காரியங்களை என் ஆண்டவர் தாய் தன் பிள்ளைகள் தண்டித்து வளர்ப்பது போல என் தேவனை கண்டித்து வளர்த்து வருகிறார், நடத்துகிறார். கர்த்தர் சிறுசாட்சி ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.